இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தூங்கா நகரமான மதுரையில் இருக்கவங்க. இப்போ இங்கேருந்து தூங்கா நகரத்துலேருந்து தலைநகரத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எதில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா டைம் பார்த்தீங்கன்னா மணி காலையில் ஒரு 5 மணிக்கிட்ட ஆகுது. ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கிங் ஆஃப் கார் லைன் அண்ட் கிங் ஆஃப் சதர்ன் ரயில்வேஸ் அப்படின்னே சொல்லலாம் இவனை. இந்த மதுரையில் ஓடக்கூடிய அந்த கிரேட் வைகை ரிவர் அந்த நேம்லேயே ஓடக்கூடிய வைகை அதிவேக விரைவு வண்டி அதில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கார் லைனில் ட்ராவல் பண்ண போகிறோம். தென் ஒரு மதுரையிலேருந்து ஒரு சென்னைக்கு போகக்கூடிய ஒரு லெஜெண்டரி ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு மதன்ஸ் ஜர்னி. இப்போ மதுரை ஜங்ஷனுக்குள்ளே போகலாம். பயங்கர க்ரௌடாக இருக்குது இந்த டைமுக்கு. ஐ திங்க் பாண்டியன் உள்ள அரைவ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போய் கேப்சர் பண்ணிட்டு நம்ம ட்ராவலிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி தாங்க ஆகுது. ஸோ வந்து நேராக நம்ம ஜங்ஷனுக்குள்ளே போகலாம். உள்ள பாண்டியன் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் அரைவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முடிஞ்சால் அதை கவர் பண்ணலாம். ஏன்னா பாண்டியன்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ பார்ப்போம் வாங்க. நம்ம வைகை பிளாட்ஃபார்ம் நம்பர் 5லேருந்து கிளம்புன்னு போட்டிருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் கன்னியாகுமரி வண்டி அரைவ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாண்டியன் உள்ள அரைவ் ஆகும். ஜென்ரலெல்லாம் கூட்டத்தை பாருங்கள், இன்னுமே இறங்காமல் இருக்காங்க. பயங்கர க்ரௌடாக இருக்கும் போல் அங்கேருந்து வந்திருக்குது. இத்தனைக்கும் திருச்சி எல்லாமே தாண்டி தான் வந்திருக்கோம். நான் நினச்சா சரி அங்கெல்லாம் கொஞ்சம் க்ரௌட் இறங்கியிருப்பாங்க, இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக வரும்னு. பட் பயங்கர க்ரௌடாக தான் இருக்குது. பிளாட்ஃபார்ம் 5 வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக தாங்க இருக்குது. இன்னும் வந்துட்டு வண்டியை கொண்டு வரல, க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மணி 5:15 கிட்ட ஆகுது. கொஞ்சம் நேரம் வண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வண்டிக்கு வந்து பின்னாடி தாங்க 2 ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. அதனால் கூட்டம் ஃபுல்லாக பின்னாடி தான் நின்றுட்டு இருக்குது. முன்னாடி ஒரு ஜென்ரல் தான் இருக்குது. மற்ற கோச் பொசிஷன் எல்லாமே வண்டி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம வைகையோடைய எம்டி ரேக்ஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஜென்ரலோட க்ரௌடை மட்டும் பாருங்களேன், ஃபுல்லாக இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ரிவர்ஸில் கொண்டு வரது ரொம்ப பிடிக்குங்க. நம்ம கோச் D8. வண்டி வந்து ஒன்ஸ் போய் நிற்கட்டுங்க பிளாட்ஃபார்மில். அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து, அதாவது பின்னாடி இருந்தே நம்ம வந்து ஒவ்வொரு கோச் பொசிஷன் தென் வந்து டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். வாவ், ஆல்கோ ஷன் பண்ணிட்டு வருதுங்க. அந்த சவுண்டே வெறித்தனமாக இருக்குது பாருங்களேன். எத்தனை பேருங்க இந்த சவுண்டுக்கு வந்து அடிக்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பின்னாடி இருந்து பார்க்கலாம். பின்னாடி ஃபர்ஸ்ட் கோச், அதாவது லாஸ்ட் கோச் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் கோச் கொடுத்துருக்காங்க. SLRT கூடயே வந்துட்டு கம்பைன் ஆகி லேடிஸ் கோச் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து இருங்க ஜென்ரல் பார்த்துட்டு வந்து சொல்லுவோம். அங்கே அந்த லேடிஸ் கோச்சுக்கு அப்புறம் பின்னாடி இருந்து அடுத்த 2 கோச் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் க்ரௌட் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175 ருபீஸுங்க ஒரு ஆளுக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து D13லேருந்து அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க. D1 வரைக்கும் இருக்கும். நடுவில் வந்து பேண்ட்ரி கார் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 190 ருபீஸ் மட்டும்தாங்க இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஜென்ரலில் போகிறதுனாலும் போகலாம். நீங்கள் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணி செகண்ட் செட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த செகண்ட் சீட்டிங்கில் 2 டைப் ஆஃப் சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஸ் டைப்பு, தென் வந்து நமக்கு எப்பவும் போல் அந்த ஆப்போசிட் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சில கோச்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம கோச் D8ங்க. ட்ராக் சைடு கிடைக்குதா இல்லை நான் ட்ராக் சைடான்னு பார்க்கலாம். கடவுளே ட்ராக் சைடு கிடைக்கணும். 24 நான் ட்ராக் சைடு விண்டோ சீட் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. நமக்குன்னே அமையும் போல். அதுவும் விண்டோ எப்படி வந்துருக்கு பாருங்களேன். இங்கே வச்சு எடுக்க முடியாது, இங்கே வச்சு எடுக்க முடியாது. சரி, முடிஞ்ச அளவு கவர் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம கோச்சுக்கு பக்கத்துலேயே வந்து பேண்ட்ரி காரும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபுட்டு கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. ஆன் தி வேலை என்னென்ன கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே லோகோ போட்டாங்க. வேப் 7 தான் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. அப்புறம் வந்து இந்த D1க்கு அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 3 ஏசி சேர் கார் வந்துட்டு லைனாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்லேருந்து வரும்போது ஒரு 3, 4, 5வது பெட்டி வந்துட்டு ஏசி சேர் கார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 685 ருபீஸ். கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக தான் இருக்க போகுது இங்கே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. அதாவது 2வது கோச். ஃபஸ்ட்டு வந்து பவர் ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் ப்ரைஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 175 ருபீஸுங்க. ராயபுரம் ஷெட்டுடைய வேப் 7 தாங்க நம்மளை வந்து இன்றைக்கி ஃபுல் ஸ்டேஜ் வந்து புல் பண்ண போகுது. எந்த லோக்கோ சேஞ்சும் கிடையாது, லோக்கோ ரிவர்சலும் கிடையாது. இன்னும் நம்ம வண்டியை பற்றி எந்த டீட்டெயிலுமே நான் சொல்லலை. ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 12636 மதுரை சென்னை வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா மதுரையில் காலையில் 6:40 கிளம்புதுங்க. சென்னை வந்து 2:10க்கு போய் ரீச் பண்ணுறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 496 கிலோமீட்டரு. அதாவது ஒரு 11 ஹால்ட்டு 7.5 மணி நேரத்தில் வந்துட்டு கவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து வைகையில் நீங்கள் ஜென்ரலில் சீட் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5:30க்குலாம் வந்துடுங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அப்போ கொஞ்சம் க்ரௌட் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா ரேக்ஸ் அப்படியே கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது க்ரௌடு வந்து கம்மியாக தான் இருக்காங்க. அப்போ ஏறினவங்களுக்கு மட்டும்தாங்க சீட் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து சீட் இருக்க போகிறது கிடையாது. இதோடைய ரேக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா வைகை சூப்பர் ஃபாஸ்ட் அண்டு பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. அதாவது இப்போ போகும்போது வைகையாக போகும், திரும்பி சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பும்போது வைகையாக கிளம்பாது, திரும்பி பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் வந்து கிளம்பும். இதோடைய ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையிலேருந்து எடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து திண்டுக்கல் கிடையாதுங்க. சோழவந்தான் போகுது. சோழவந்தானுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்புறம் தான் திண்டுக்கல். திண்டுக்கலுக்கு அப்புறம் மணப்பாறை, திருச்சிக்கு அப்புறம் வந்து ஸ்ரீரங்கம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரியலூர், அப்புறம் விருதாச்சலம், விழுப்புரம், தென் செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பலம், அதுக்கப்புறம் சென்னை எக்மோருங்க. நம்ம ஏர்லி மார்னிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா க்ரௌடு பெருசாலாம் இல்லை ரிசர்வேஷன் கோச்சுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு வந்து நின்றுட்டுருக்காங்கன்னு. நம்ம கோச்சுடைய க்ரௌட் நிலவரங்க ஆல்மோஸ்ட் 80% வந்துட்டு ஃபுல் ஆகிட்டாங்க. அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா 6th பிளாட்ஃபார்மில் ராமேஸ்வரம் வண்டி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. நம்பர் 126336 மதுரை சென்னை எக்மோர் வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் via Dindigal Junction, Tirupalli, Vindhyachalam Junction, Viluppuram will leave from platform number 5. 6 hours 40 minutes. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 minutes தாங்க இருக்குது வண்டி மதுரையிலேருந்து கிளம்புறதுக்கு. கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம மதுரையிலேருந்து கிளம்பியாச்சுங்க. வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 12636. நம்ம கிளம்பணுன்னா பின்னாடியே இவனும் கிளம்பிடுவாங்க கொஞ்ச நேரத்தில். ஒரு சூப்பரான சன்ரைஸில் நம்ம வைகை எக்ஸ்பிரஸ் ட்ராவல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா வைகை எக்ஸ்பிரஸ் வைகை ரிவர் மேலே போக போகுது. வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சிட்டிக்கு நடுவில் ஜங்ஷன் இருந்துச்சுனாலே அது ஒரு தனி அழகுங்க. ஏன்னா வந்துட்டு அப்படியே ட்ரெயின் டிபார்ட் ஆகி அந்த சிட்டிக்கு நடுவுலையே மெதுவாக அப்படியே வெளியே வரும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். வைகை எக்ஸ்பிரஸ் வைகை ரிவர் மேலே போகிற ஒரு சூப்பரான ஒரு சீனுங்க.
ஓகே, கொஞ்சம் நேரம் போயிட்டு நம்ம சீட்டில் உட்காந்து கேப்சர் பண்ணலாம் வாங்க. நமக்கு நெக்ஸ்ட் ஹால்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சோழவந்தான் தான். அங்கே எவ்வளோ க்ரௌட் ஏறாங்கன்னு பார்க்கலாம். சீட்டில் வந்து வழக்கம் போல் ட்ரே கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதில் நான் என் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். தென் வந்துட்டு கீழே ஃபுட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, என்னோட அங்கே இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணணும். தென் வந்து க்ரௌடை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே ஏறிட்டாங்க. நல்ல புஷ் பேக் தான். சார்ஜிங் போர்ட் வந்துட்டு 2 ரோக்கு வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோக்கு வந்துட்டு இந்த ரோக்கும் அந்த ரோக்கும் அங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பின்னாடி அங்கே வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வைகை எக்ஸ்பிரஸ் ஸ்டார்டிங்லேயே அதோடைய வேகத்தை வந்து காட்டுங்க. கிட்டத்தட்ட 110 அடிச்சிட்டாங்க இங்கேயே. அடுத்து வந்து இப்போ நமக்கு உடனே சோழவந்தான் ஸ்டாப் வந்துடும். ஸோ வந்து ஸ்லோ பண்ணிடுவாங்க. ஆப்போசிட்டில் மைசூர் தூத்துக்குடி வண்டி வருது. முடிஞ்சால் அதை காட்டுறேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த விண்டோ. அதாவது கரெக்டாக என்னை மறைச்சிருக்குங்க. காற்றும் வர மாட்டேங்குது, நம்மளால் சீனரிஸும் பார்க்க முடியல. நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான சோழவந்தான் ஃபியூ மினிட்ஸ் டிலேயில் வந்துட்டு நம்ம உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹால்ட் எப்போயும் வந்து கொஞ்சம் டிலேயில் தான் வருவாங்க. சரி, ஓகே வாங்க. சோழவந்தான்லாம் க்ரௌட் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கலாம். சோழவந்தானில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்துருப்பீங்க, ஜென்ரலுக்கு பயங்கர மேசிவ் க்ரௌட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடியுமே நல்லா க்ரௌடுங்க. மற்றபடி ஜென்ரல் கோச்சஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு மதுரையிலே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தான் நான் சொன்ன மாதிரி கம்பேரிங் டு மதுரை அங்கே கம்மியாக தான் இருக்கும். பட் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு இருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் க்ரௌடு அதிகமாக இருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் வண்டி வந்துட்டு இருக்கு, மைசூர் தூத்துக்குடி. வாங்க அதை போய் பார்க்கலாம். ஆஃப்டர் 1 மினிட் கால்ட்டுக்கு அப்புறம் நம்ம சோழவந்தான்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நமக்கு நெக்ஸ்ட் கால்ட் வந்துட்டு திண்டுக்கல் தான். கூட்டத்தை பாருங்க, வெறித்தனமாக இருக்கு. திண்டுக்கல்ல வந்து மெயின் லைன் என்ட்ரிங்க. ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, செமையாக இருக்குது.
சவுண்டு பாருங்கள் போட்டு தெறிக்குது கைஸ். செம க்ரௌடுங்க திண்டுக்கல்ல. அங்கே அப்பா வெறித்தனமான க்ரௌடுங்க திண்டுக்கல்ல. திண்டுக்கல் வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம டிலேயில் வந்திருக்கோங்க. இங்கே வந்து ஃபுட்டு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கேட்டரிங்கில். ஸோ வந்து வெளியே வந்து நிற்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் வெளியே வந்து நின்றுருக்கேன். க்ரௌடை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல்ல ஒரு சரியான க்ரௌட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜென்ரல்லாம் வந்துட்டு எப்படி உட்காந்துட்டு வர போகிறாங்கன்னே தெரிலங்க. ஏன்னா வந்து டபுள் ட்ரிபிள் கூட்டம் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. தேங்க்யூ. நமக்கான ஃபுட்டு வந்து வாங்கியாச்சு. நமக்கு நெக்ஸ்ட்டு ஹால்ட் வந்து மணப்பாறை தாங்க. சரி, மணப்பாறை வரக்குள்ளே போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு நாக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து vlog கண்டினியூ பண்ணலாம். ஒரு 3 நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம திண்டுக்கல்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கே போகிறது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி லைனுங்க, பழனி பொள்ளாச்சி. அதே உங்களுக்கு இந்த லைன் பார்த்தீங்கன்னா கரூர் போகிறது. நம்ம இன்னும் ரைட் எடுத்து நம்ம திருச்சி லைனில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நான் வந்து பூரி தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். தென் வந்துட்டு குருமா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பூரி இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸுங்க. மணப்பாறை கிட்ட வந்திருக்கோம். எப்படி பச்சை பசேன்னு இருக்குது பாருங்களேன் வயல்வெளி ஃபுல்லாக. மதுரை ஜங்ஷன் இருந்து சென்னை எக்மோர் வரை செல்லும் வைகை எக்ஸ்பிரஸ் 3வது பிளாட்பாரத்தில் வந்துள்ளது. மணப்பாறை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்திருக்கோங்க. ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா நம்ம திண்டுக்கல்ல வாங்கினோம்ல பூரி, நான் 3 பூரின்னு சொல்லிட்டேன். ஆனால் அதில் 2 தான் இருந்துச்சு. பட் பெரிய பூரியாகவே இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ்மே பார்த்தீங்கன்னா குட்டுங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் திண்டுக்கல்ல ஆர்டர் போட்டு வாங்கினா கூட வாங்கிக்கலாம். தென் மணப்பாறையில் க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான க்ரௌடுங்க. இதுக்கு மேலே வண்டியில் ஏறுறதுக்கு இடமும் கிடையாது. நமக்கு நெக்ஸ்ட் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி தான். ஓகே, திருச்சி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காட் லைன் போயிடுவோம். மெயின் லைன் காட் லைன் டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு நான் உங்களுக்கு திருச்சி போய் சொல்கிறேன். வண்டி கிளம்பியாச்சுங்க, அப்படியே உள்ளே ஏறிடலாம்.
நம்ம வைகை எக்ஸ்பிரஸ் திருச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம வந்துட்டாங்க. பிஃபோரே வந்திருக்க வேண்டியது, கொஞ்சம் முன்னாடி சிக்னலுக்காக நின்றதுனால ஒரு 3 மினிட்ஸ் நம்ம டிலேவாக வந்தோம். இருந்தாலும் நம்ம ஆன் டைமுக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு 5 நிமிஷம் ஹால்ட்டு. இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து மெயின் லைன் அண்ட் கார்ட் லைன் வந்து டிஃப்ரெண்ட் சொல்லிடுறேன். நம்ம இப்போ கார்ட் லைன் பிரிஞ்சிருவோம். அதாவது ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் போடக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட் லைன் மெயின் லைன் தாங்க போட்டிருக்காங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் லைனில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாலே தெரியும், நிறைய ஊர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சிதம்பரம், சீர்காழி இந்த மாதிரி வந்து ஊர்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து அதில் போனால் சென்னைக்கு வந்து கொஞ்சம் சுற்று ரூட்டு தான், திருச்சியிலேருந்து நீங்கள் போகும்போது இல்லை தென் மாவட்டத்துலேருந்து வரும்போது. அதுக்கப்புறம் கூட்ஸு அதுக்குமே வந்து தேவையில்லாமல் வந்து அவங்க சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஷார்ட்டாக போடலாமே, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் போகலாமே அப்படின்னு போடப்பட்ட லைன் தான் பார்த்தீங்கன்னா கார்ட் லைனு. நம்ம இப்போ அந்த லைனில் பிரிஞ்சிருவோங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கார்ட் லைன் பிரிஞ்சிடும். நமக்கு நெக்ஸ்ட் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தான் நமக்கு நெக்ஸ்ட் ஹால்ட்டு. அதுக்கப்புறம் அரியலூர், விருத்தாச்சலம் அப்படி நம்ம ட்ராவல் பண்ணிடுவோம். போய் நான் இப்போ சீட்லேயே உட்காரங்க கொஞ்சம் நேரம், ஏன்னா வந்துட்டு இருட்டி பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து சீட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஸ்ரீரங்கம் இறங்க மாட்டேன், அரியலூரில் முடிஞ்சால் இறங்குறேன். திருச்சியில் பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து இறங்குனாங்க கொஞ்சம் பேர், பட் வந்துட்டு நிறைய பேர் ஏறிவிட்டாங்க. வண்டி வந்து ஃபுல்லாக தாங்க இருக்குது. வைகை எக்ஸ்பிரஸை பற்றிலாம் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக போகும் காலியாக போகும்னா நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எப்போவுமே வந்துட்டு ஃபுல்லாக போகக்கூடிய ட்ரெயினில் இதுவும் ஒன்று. ஸ்ரீரங்கம் வந்திருக்கோங்க. என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஏசியாஸ் டாலஸ்ட் டவர், அதாவது பெரிய கோபுரம் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. அதான் நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் தான் இருக்குது. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு ஸ்ரீரங்கம் பிடிக்கும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அரியலூர் தான். அங்கெல்லாம் நான் கீழே இறங்க மாட்டாங்க, போய் சீட்டில் உட்கார போகிறோம். நல்ல பெருசாக கிராசிங் எதுவும் இல்லை, தேஜஸ் மட்டும் வரும், முடிஞ்சு அதை பார்ப்போம். நானும் சரி ஸ்ரீரங்கம் கோபுரத்தை காட்டலான்னு பார்த்தா வியூவே கிடைக்க மாட்டேங்குது, ஃபுல்லாக பில்டிங் மறைச்சிக்குதுங்க. இப்போ வந்து வியூ கிடைக்குங்க. இப்போ நம்ம கொள்ளிடம் ஆறு மேலே போக போகிறோம். ஸோ அங்கேருந்து பார்த்தோம்னா கோபுரம் நல்லாவே தெரியும், பார்க்கலாம். அப்பா எவ்வளோ பெரிய ஆறு பாருங்க. அப்பா ஆனால் தண்ணி தாங்க இல்லை.
ஓகே மக்களே, இது வந்து நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் டைமு. போயிட்டு நம்ம அரியலூர் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போம். அரியலூர் வந்திருக்கோம். பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்துருக்குங்க. விருதாச்சலம் கிட்ட வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக வயல்வெளி, அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்க. ஏகப்பட்ட கொக்கு இருக்குங்க இங்கே ஃபுல்லாக. இந்த வயல்வெளியில் நாற்று நட்டுருக்காங்க போல இப்போ தான் ரீசெண்டாக. ஃபுல்லாக அங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இருங்க காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் டிலேவாக தாங்க நம்ம வந்து விருதாச்சலம் வந்துட்டுருக்கோம். உள்ள ட்ரெயின்குள்ளேயே உட்கார முடியல, சரியான ஹீட்டு. இன்னொன்று சீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கா, அதனால் உட்காரவே முடியல. அதனால தான் இப்போ எந்திரிச்சு வந்துட்டேன். இனி விழுப்புரம் தாண்டி தான் போய் உட்காரலான் இருக்காங்க. அது வரைக்கும் போய் உட்காரக்கூடாது. ஏதோ ஒரு ரிவர் அப்படியே வந்து பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது பார்க்க. ஒரு சொட்டு தண்ணி இல்லை பாருங்க. गाड़ी संख्या 1, 2, 6, 3, 6 मदुरै से விருதாச்சலம் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஸ்டேஷன் வந்து வந்திருக்கோம். எனக்கு ஒன்றே ஒன்று புரியல, எப்படி வந்து ஜென்ரலில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு. இருக்கிற வெயிலுக்கு நமக்கு இதுலேயே ட்ராவல் பண்ண முடியல. அதில் நெருக்கடிச்சுட்டு உக்காந்துட்டு சார் அங்கே நமக்கு சிக்னல் போட்டாங்க. சரி ஓகே, நம்ம ட்ரெயினில் ஏறுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு விழுப்புரம் தான். அங்கே பார்த்தீங்கன்னா காரைக்கால் SMBT. ஏகப்பட்ட ஸ்டேஷனில் இந்த ஒர்க் போயிட்டு இருக்கனால ஒரு எப்படி சொல்கிறது, கசகசனே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. ஆனால் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். பட் அது வரைக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு 2 நிமிஷம் தாங்க வந்து டிலே. விழுப்புரம் ஜங்ஷன் வந்து
உள்ளே அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம் மெதுவாக. நல்லா செம ரன்னுங்க விருதாச்சலம் டு விழுப்புரம். ஏன்னா ஒரு எக்ஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ஒரு ட்ரெயினில் போனோம், அதுக்கு தக்கல் போட்டேன், பட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சு, வெயிட்டிங் லிஸ்ட் போயிடுச்சு. ஸோ பார்க்கலாம், ஏதாவது ஆர்ஏசி எதுவும் கிடச்சதுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா ஸ்பாட் பிளான் தான் ஏதாவது பண்ணணும். விழுப்புரம் வந்து ஒரு 8 நிமிஷம் டிலேவாக வந்திருக்காங்க. இங்கே வந்து 5 மினிட்ஸ் ஃபால்ட்டு. க்ரௌடு யாருமே இறங்குற மாதிரி தெரிலங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் குடிக்கலன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சிரும் போல இருக்குது. சரியான வெயில், உள்ளுக்குள்ளே உட்காரவே முடியல, அதனால தான் வெளியே வந்து நின்றுட்டோம். நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தான். ஒரு லாங் 100 கிலோமீட்டருக்கு மேலே நல்லா ஸ்பீடாக தான் போவாங்க. போய் சீட்டில் உட்காந்துட்டு ஸ்டேஷன்ஸ் கிராசிங்ஸ்லாம் நல்லா ஸ்பீடாகவே நடக்கும், அதை போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம டிலேவாக வந்திருக்கோங்க செங்கல்பட்டுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30% க்ரௌடு வந்து இங்கே இறங்கிட்டாங்க. இனிமே பாதிக்கு மேலே வந்து தாம்பரம் போய் இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் யார் கேட்டாலும் தாம்பரம் சொல்லியிருக்காங்க. ஸோ தாம்பரம் இறங்கினதுக்கப்புறமாச்சும் ஒரு கொஞ்ச நேரமாவது ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். முடியலங்க,
ரொம்ப அப்படியே அடைச்சி போட்ட மாதிரி இருக்குது. இந்த மிரண்டாவை கையில் வாங்கும்போது மட்டும்தாங்க கூலிங்காக இருந்துச்சு, பயங்கர கூலிங்காக இருந்துச்சு வாங்கும்போது. எப்போ வாங்கிட்டு ட்ரெயினுக்குள்ளே வந்தனோ அப்படியே வந்து சுடுதண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இங்கே செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறுத்திட்டாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ஓவர்டேக்குங்க. சென்னை திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத். ஒரு 30 மினிட்ஸ் வந்து டிலேவாக நம்ம தாம்பரம் வந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட பாதி க்ரௌடு வந்து இங்கேயே இறங்கிட்டாங்க. அடிக்கிற காற்று கூட அப்படியே தீ பக்கத்தில் உட்காந்தோம்னா ஒரு இது அடிக்கும் தெரியுமா, ஒரு வெக்க அந்த மாதிரி அடிக்குதுங்க. காற்றே ஏன்டா வீசுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு 2 நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் தாம்பரம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இனி அடுத்து வந்து நமக்கு வந்து டேரெக்டாக எக்மோர் தான். பட் வந்து நடுவில் ஒரு ஸ்டாப் இருக்குது மாம்பலம், அங்கே நின்று தான் அதுக்கப்புறம் எக்மோர் போவாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைமிங் இருக்குது எக்மோருக்கு. ஸோ வந்து ஆன் டைமுக்கு போயிடுவாங்க. இப்போ சென்னை எக்மோரில் கிளம்பியிருக்க வைகை எக்ஸ்பிரஸ்க்காக கோடம்பாக்கம்க்கு ஜஸ்ட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கோங்க.
அடுத்து பல்லவன் எக்ஸ்பிரஸ்க்கு கூட்டத்தை பாருங்களேன். ஃபைனலாக சென்னை எக்மோர் வந்து ஒரு 10 நிமிஷம் டிலேவாக வந்திருக்காங்க. அந்த டிலே காரணம் கோடம்பாக்கம் கிட்ட நிறுத்தி போட்டிருந்தாங்க, பார்த்துருந்தீங்க ஆப்போசிட் வைகை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு. மற்றபடி ஜேர்னி வந்து செமையாக இருந்துச்சு. சீட் மட்டும் கொஞ்சம் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் பல்கான ஆள் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ வந்து அப்படியே நெரிச்சிட்டாங்க. மற்றபடி வண்டியை பற்றிலாம் நம்மளால் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா கிங்கு சதன் டிரைவிலோட கிங்கு வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அடுத்த ஒரு இதே மாதிரி ஒரு செம்ம டிமாண்டிங் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரெயினில் மீட் பண்ணுறேன்.